கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கீழே ஒரு வீடை கட்டவும் அதற்கு மேலே இதை கட்டி முடிக்க வேண்டும் என்கிறதான அவர்களுடைய வாஞ்சை. அவர்கள் கடந்து போன பாதையெல்லாம் அடிமைக்கு நல்லா தெரியும். அவங்க கண்ணீரோடு இருந்த நாட்கள் எனக்கு தெரியும். ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, அங்கே ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து அருமையாக இந்த தம்பியெல்லாம் படிக்க வச்சாங்க. கஷ்டமான சூழ்நிலையிலையும் இந்த மூத்த தம்பி அந்த காருண்ய கல்லூரியில் படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இன்றைக்கு கடவுள் கிருபையினால அந்த தம்பி ஆண்டவர் என்ன செஞ்சார், இதை உயர்த்தி அங்கே அடுத்து அவருடைய கஷ்டமான சூழ்நிலையிலையும் அங்கே அந்த மகள் இந்த இங்கே சிஎம்சி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி எம்பிபிஎஸ் படிப்பதற்கு இது ஃபைனல் இயர் படிப்பதற்கு உதவி செஞ்சிருக்கிறார். அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நான் சொக்கம்பட்டியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 11-12 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எப்படியோ சந்தித்தோம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு சகோதரர் மூலமாக அவர்கள் கடந்து வந்த பாதை கண்ணீர் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி வைத்திருப்பதை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய மத்தியில் மேலும் அங்கே 2 ஊழியக்காரங்க மற்ற நிறைய வந்திருக்கீங்க. இங்கே மொத்தம் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நானும் ரொம்ப ஷார்ட்டாக நான் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே சங்கீதம் 24:7 சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். 8ஆம் வசனம், யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே என்று நாம் பார்க்கிறோம். அங்கே யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், இந்த மகிமையின் ராஜா. ஆகினாலே இந்த வீட்டுக்குள் வருவதற்கு, அவர் இந்த வீட்டிலே வருவதற்கு நம் வாசல்களை உயர்த்த வேண்டும், நம்முடைய கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யுத்தத்தில் நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆயுதத்துடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நம்மோடு கூட இருந்து யுத்தம் பண்ணும்படியாக. நாம் யுத்தம் கர்த்தருடையது. நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று சொன்னால் அங்கே போராட்டம் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. இவைகள் எல்லாவற்றிற்கும் அவர் இந்த வீட்டிலே உங்களோடு கூட தலைவராக இருந்து யுத்தம் பண்ணி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிப்பதற்காக. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, ஒரே யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அது சுற்றிலும் யுத்தம் இருந்து கொண்டே இருக்குது. அங்கே சாலமோனுடைய காலத்துலலாம் யுத்தம் இல்லாம ஓய்ந்திருந்தது. ஆகினாருடைய பிள்ளைகளே, அவர் ஆண்டவர் இந்த இடத்துல அங்கே வந்து விட்டால், நம்மிடத்துல யுத்தங்கள் இருந்தாலும் நாம சமாதானமாக என்ன செய்யலாம், அங்கே சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் தான். அவருக்கு இங்கே இடம் கொடுத்துட்டா நாம அமைதியா தங்கியிருக்கலாம், சந்தோஷமா சமாதானமா அந்த வீட்டுல தங்கியிருக்கலாம். யுத்தத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அப்போ அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கரத்துடைய கிரியை நிகழ்விடாமல் இருப்பார். ஆகினால் முதலாவது அங்கே அவரை நாம் வரவேற்க வேண்டும். அங்கே அந்த 2 சாமுவேல் 7:18 அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இந்த வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி அதுல நம்ம கொஞ்சம் கூட இப்படிப்பட்ட காரியம் வந்தது பிறகு நம்ம ஆரம்பத்துல இருக்கிறத அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டுருவோம். நமக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துடும். அந்த வந்துடக்கூடாது, வந்துருங்கிறதுல வந்துடக்கூடாதுங்கிற அந்த காரியத்தினாலதான் நமக்கு இந்த வேத வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு அங்கே 7:19 வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உங்களுடைய பார்வைக்கு கொஞ்சம். நம்ம சொல்லணும், அவருடைய பார்வைக்கு நமக்கு எவ்வளவுதான் பெரிய எத்தனையோ மாளிகைகளை நம்ம கட்டினாலும் கூட நம்முடைய இருதயத்துல என்ன, உம்முடைய பார்வைக்கு இது என்னது கொஞ்சம்.